அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிருகுநந்தி நாடியின் தொழில் எப்போது அமையும் அப்படிங்கிறது கேள்வி. அனைவருக்கும் வணக்கம். அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க. பிறப்பு ஜாதகத்தில் விருச்சிகத்தில் 2 டிகிரியில் சனி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். மீனத்தில் 3 டிகிரியில் சுக்கிரன் இருக்காரு. அப்படின்னா விருச்சிகத்துக்கு திரிகோண வீடான கடகத்தில் கோச்சார குரு 2 டிகிரியில் பயணம் செய்யும்போது ஜாதகருக்கு தொழில் அமையும். அடுத்து 3 டிகிரியில் சுக்கிரன் இருப்பதால் திருமணமும் நடைபெறும் அப்படின்னு சொல்லிடலாங்க. ஒருவோட பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்துச்சுன்னு வைங்க, அந்த ஜாதகருக்கு கோச்சார குரு வக்கர நிலையில் பயணம் செய்யும் சமயத்தில் தான் நல்லது நடைபெறும். ஆகவே கடகத்தில் உள்ள கோச்சார குரு வக்கரகதியில் மிதுனத்தை நோக்கி செல்கிறார். விருச்சிகத்தில் உள்ள சனிக்கு கோச்சார குருவின் தொடர்பு கிடைப்பதில்லை. ஆகவே ஜாதகருக்கு நல்லது நடப்பது இல்லை. பொதுவாக பலன் எடுக்கும்போது கோச்சார கோள்கள் நேர்வழியில் பயணம் செய்யும் டிகிரியின் அடிப்படையில் பலன் நடைபெறும் காலத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும். வக்கரகதியில் பயணம் செய்யும் போது பலன் நடைபெறும் காலத்தை எப்படி முடிவு செய்கிறதுன்னா, டிகிரியை பார்க்கணுங்க. அப்போ 9ஆம் வீட்டை எடுத்துக்கணும். அதாவது குரு வக்கரமாக இருந்தால் பொதுவாக தொழில்காரகன் சனிக்கு எந்த கோளின் தொடர்பு இல்லை என்றால் எந்த மாதிரியான தொழில் அமையும் என்று பார்க்க அவர் நின்ற வீட்டு அதிபதியின் காரகத்தையும் சனி நின்ற நட்சத்திர சாரத்தையும் எடுத்து என்ன தொழில் அமையும் அப்படிங்கிறத சொல்லலாங்க. தொழில்காரன் சனி துலாத்தில் தனியாக உள்ளார். அவருக்கு எந்த கோளின் தொடர்பு இல்லை. சனி நின்ற வீடு அசுரவர்க்க கோளான சுக்கிரந்து வீடாகும். ஆகவே சுக்கிரந்து கார தொழிலையும் துலாத்தில் சனி நின்ற நட்சத்திர சாரக்கோள் என்ன என பார்த்து அந்த கோளின் காரக தொழிலையும் இணைத்து கூறலாம். அப்புறம் துலா ராசியில் சித்திரை நட்சத்திரம், சாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் இருக்குது. செவ்வாய் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சனி நின்று இருந்தால் செவ்வாயின் காரக தொழில், அதாவது இந்திர சம்பந்தமான தொழில், அப்புறம் இராணுவம், போலீஸு, இந்த மாதிரி தொழிலை சொல்லலாங்க. சாதி நட்சத்திரத்தில் நின்று இருந்தால் ராகுவோட காரக தொழிலான திரைப்படம், ஃபோட்டோ, இந்த மாதிரி தொழில் சொல்லலாங்க. விசாக நட்சத்திரம் நின்றுனா குருவின் காரக தொழில் தொடர்பான கல்வித்துறை, ஆசிரியர் பணி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இவ்வளோதாங்க இதுக்கு உண்டான விளக்கம். தொழில் எப்போது அமையும் என்பதுக்கு உண்டான விளக்கத்தை கேட்டீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் 6351. நான் ஏன் இப்படி ஒவ்வொன்றும் சின்ன டாப்பிக்காக கொடுக்குறேன்னா, உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தோன்னா பலனை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்ணா பின்னான்னு கணக்கே போட தேவையில்லை. இது இப்படி இருக்கா, குரு வக்கரமாக இருக்கா, அப்போ 9ஆம் இடத்து பலன் தான் நடக்கும். 5ஆம் இடத்தோட திரிகோண பலன் நடக்காது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சாதாரணமாக நாம் 5ஆம் இடத்தோட பலனை தான் திரிகோண பலனை தான் சொல்லுவோம். அது வக்கரமாக இருந்தால் தவறாக போயிடும். வக்கரம் இல்லைன்னா 5, வக்கரமாக இருந்தால் 9. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.